சிவ மகாபுராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது பாப விவரணம். சூத முனிவர் சௌனகாதி முனிவர்களுக்கு மனிதனை நரகத்திற்கு அழைத்து செல்லும் 12 பிரதான பாவங்களை பற்றி விளக்கலானார். மானசீக பாவங்கள், அதாவது மனதால் செய்பவை: பிறர் மனைவியை அடைய விரும்புதல், பிறர் பொருளை அபகரிக்க நினைத்தல், பிறருக்கு தீங்கு செய்ய நினைத்தல், தகாத காரியங்களை செய்ய விரும்புதல். அடுத்ததாக வாசிக பாவங்கள், அதாவது வாக்கினால் அல்லது பேச்சால் செய்பவை: சம்பந்தமில்லாமல் பேசுதல், பிரியமற்ற முறையில் உரையாடுதல், பொய் பேசுதல், புறம் கூறுதல். அடுத்ததாக காயிக பாவங்கள், அதாவது உடலால் செய்பவை: உண்ணத்தகாத உணவை உண்ணுதல், உயிரினங்களை துன்புறுத்துதல் மற்றும் கொல்லுதல், தகாத அல்லது தடுக்கப்பட்ட காரியங்களை செய்தல், பிறர் பொருளை திருடுதல். மேலும் சூத முனிவர் பஞ்சமகா பாதகங்கள், மகா பாதகங்களை பற்றி கூறலானார். வேதியரை கொல்லுதல், மது அருந்துதல், தங்கம் திருடுதல், குருவின் மனைவியுடன் தகாத உறவு, இவர்களோடு சேர்க்கை வைத்திருத்தல். இந்த 5ம் பஞ்சமகா பாவங்களாகும். அடுத்ததாக மகா பாதகமாகும் செயலை பற்றி சூத முனிவர் கூறலானார். சிவபெருமானையும் சாஸ்திரங்களையும் சிவ ஞானத்தையும் குருவையும் தபோ நிஷ்டர்களையும் நிந்திப்பவர்கள் அகோர நரகத்தை அடைவார்கள். கோயில் சொத்துக்கள், தேவர் சொத்துக்கள் மற்றும் வேதியர் சொத்துக்களை அபகரிப்பது பிரம்மஹத்தி பாவத்திற்கு சமமானது. பசுக்கள், பறவைகள், மான்கள் போன்ற நிரபராதி உயிரினங்களை கொல்வது மற்றும் காடுகளிலோ கிராமங்களிலும் தீ வைப்பதும் மகா பாதகமாகும். அடுத்ததாக துணை பாவங்களை பற்றி கூறலானார். சிறியதாக தோன்றி பின் நரக துன்பத்தை தரும் பாவங்களானவை: ஒருவருக்கு தருவதாக வாக்கு கொடுத்து தராமல் நிறுத்துவது, செய் நன்றி மறப்பது, பிறரை பொறாமையோடு பார்ப்பது மற்றும் வஞ்சிப்பது. எவையெல்லாம் முறைகேடான செயல்கள் என்பதையும் பற்றி கூறினார். மூத்தவனுக்கு கல்யாணம் ஆகும் முன் இளையவனுக்கு திருமணம் செய்து வைப்பது, சிவாலய மரங்கள் மற்றும் நந்தவனங்களை அழிப்பது, நீர்நிலைகள், தர்ம சத்திரங்கள், குளங்கள் போன்றவற்றை விற்பனை செய்வது, பொது வழிகள், கோயில்கள், நிழல் தரும் மரங்கள் மற்றும் நீர்நிலைகளில் மலம் மூத்திரம் கழிப்பது. பிராணிகளை வதைத்தல் என்பது வேலை செய்யும் குதிரை மாடுகளுக்கு ஓய்வு தராமல் வண்டி ஓட்டுவது, வயதான மாடுகளை பராமரிக்காமல் கைவிடுவது மற்றும் காளைகளை வதைத்தல். எளியோரை வதைத்தல் என்பது பசியோடு வீட்டிற்கு வந்த விருந்தினர்கள், ஏழைகள், குழந்தைகள், முதியோர்களுக்கு உணவளிக்காமல் அவர்களை துரத்துவது. அரசின் அநீதி என்பது குடிமக்களை கொடூரமாக வரி விதித்து துன்புறுத்தும் அதிகாரிகளும் அரசர்களும் நரகத்தை அடைவார்கள். குற்றமற்றவனை திருடன் என்று தண்டிப்பதும் உண்மையான திருடனை லஞ்சம் வாங்கி கொண்டு விடுவிப்பதும் பெரும் பாவமாகும். அடுத்ததாக பாவ பலன்களும் பிராயச்சித்தமும். மரணத்திற்கு பின் வருவது எது? மனிதன் இறக்கும்போது அவனுடைய பணம், தானியம், வீடு, நிலம், பந்து மித்திரர்கள் யாரும் கூட வரமாட்டார்கள். அவன் செய்த புண்ணியம், பாவம் மட்டுமே அவனுடன் வரும். பாவங்களிலிருந்து தப்ப முடியாது. தகுந்த காலத்தில் சிவ வழிபாடு, குரு வழிபாடு, தானம் போன்றவை செய்து பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். பிராயச்சித்தம் செய்யாதவர்களுக்கு யமதேவன் தகுந்த தண்டனையை வழங்கி நரக வேதனையை அனுபவிக்க செய்வான். முக்கிய கருத்து யாதெனில், மனிதன் தனது மனம், வாக்கு, காயங்களால் பிறருக்கு துன்பம் விளைவிக்காமலும் பிராணிகளையும் எளியோரையும் வதைக்காமலும் வாழ வேண்டும். நாம் செய்யும் புண்ணிய பாவங்களே மரணத்திற்கு பின் நம்மை தொடரும் என்பதால் நல்வழியில் வாழ வேண்டும் என்பதே இதன் சாராம்சமாகும். இவ்வாறு சூத முனிவர் பாப விவரணத்தை பற்றி கூறி முடித்தார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய்.